ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் vlog சேனல். கார்த்தி வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தான். பார்த்தா ஒரு மலைப்பாம்பு காமிச்சான். அந்த கிளிப் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை பாருங்க. மனுஷனை முழுங்க மாட்டா கார்த்தி? அது கண்டிப்பா அங்கே முதல்ல இருந்து தான் மலைப்பாம்பு. அழகாக அதை பேக் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ இப்போ தான் வெளியே விட போகிறாரு. எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ தலை எங்கே இருக்கு? இந்த கைஸ், டி ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் கார்த்தி. ரிஸ்கியூ பண்ணி பார்த்து தூரம் எடுத்து வந்தாரு. கழுத்தை சுற்றிச்சு. கழுத்தை சுற்றி கீழே வந்து இறந்து போயிட்டார். மச்சான் அடிபட்டுருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பயந்துருப்பீங்க. ஆனால் நாங்கள் பயப்படவே இல்லை. ஏன்னா எங்கள் கூட ஸ்னேக்ஸ் கார்த்தி இருந்த காரணத்தினால சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பாம்பை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, எங்கள் பக்கத்தில் ஒரு ஹாண்டட் ஹவுஸ் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எங்கள் லோக்கல்ஸ் மூலிமா. அதை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம், கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒரு 1 ஹவராக தேடிட்டு இருக்கோம். எங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஊருக்குள்ளே எங்கேயோ போயிட்டு சுற்றிட்டு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். என்ன ஜெகன், கண்டுபிடிச்சிருமா? கண்டுபிடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தடங்கள் லாரி வந்து நமக்கு. ஆகாஷ் ப்ரோ. ப்ரோ, இன்னைக்கு ஒரே பயங்கரமான ஒரு ட்ராவலிங்காக இருக்குது. பாம்பு அந்த அதிர்ச்சியன் வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். அதுக்குள்ளே என்ன அதிர்ச்சினாலும் ஒரு ஹாண்டட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், அதோட ஃபுல் வீடியோ வந்து ஆகாஷ் சேனல்லையும் கார்த்திக் சேனல்லையும் இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்னேக்ஸ் கார்த்திக் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கும் நான் வந்து மேலே எங்கள் ஐ கார்டில் கொடுக்குறேன். வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம ட்ராவல் ஆரம்பிப்போம். அங்கே போயிட்டு பேசுவோம் ப்ரோ, வாங்க. கைஸ், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதுதானடா? அங்கே ஒன்று இருக்கு, அங்கேயும் ஒன்று இருக்குது. இது ஃபஸ்ட்டு காரை விட்டு வரலாம். இது ரோட்டில் இது ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. ஸ்கைஸ் பயங்கரமாக இருக்குது கைஸ். எனக்கு இந்த மாதிரி ஸ்கைஸ் இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். நிறைய டிசைனாக வரும். பட் இன்றைக்கி டிசைன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் நினைக்கிறேன். ஓய், அவங்க சொன்ன இதுதான். இந்த குளத்து தானே ஊற்றி நிறைய இறந்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். ரோட்டில் வந்து அதான் கட்டிலாம் வச்சுக்கிறாங்க. அந்த மரம் அங்கே இது பாருங்க. இந்த மரத்தை பக்கத்தில் என்னடா அவரே பயங்கரமாக இருக்காரு. ஃபேஸில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு. இறங்கிட்டு ஏய் கத்தி ஒரு வச்சுட்டு தலைவா. ஏய் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நம்ம தப்பாக பண்ணுறோம். அவர் பார்த்து பயமா இல்லை. ஆமாம், அது கடிச்சிட்டு நல்ல மனிதன்றா அவரு. பேசுவாங்க எல்லாரும் ஒரே டைம். ஜெகனே, ஆனா நீ இதை சொல்ற பத்தியா? ஏய் கையில கத்தி வச்சுருக்கிறது ஜாலியாக பேச முடியும். 4 வருஷமா வீடா? அது எதனா பில்டிங் தான் கட்டினாங்க. ஆ குழந்தை ஒன்று மலையத்துக்கு போகிறது போச்சு. 6 மணிக்கு 5 மணி காலையில் 12க்கெல்லாம் குஞ்சு போச்சு வேலை. என்னாச்சு? செத்துட்டாங்களா? தூக்க மாட்டியா? பாட்டிலே அடிச்சுட்டு போடுவான் வண்டிக்காரங்க. இவங்க பையனை இவங்க பையனை அடிச்சுட்டு போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணார், அவர் கவுன்சிலர் இது தலைவர் அவர் வந்தார். ஒன்றுமே பேசலை. ஆனால் எனக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, போங்க, என்ன பண்ணுறது, வந்து போச்சு இருந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிற்கலை. இல்லை இது போட்டாங்க அவங்க லத்தேரிக்கு. லத்தேரி போய் லத்தேரிலேருந்து அவங்க பசங்க 2 பசங்க ஆம்பளை பிள்ளைங்க, அதுங்க 2 போய் இப்போ மெஜாரிட்டி ஆகி போய் அதுங்க வெளியே வேலைக்கு போட்டுக்குதுங்க. பேர் இப்போ யாரும் இருக்கிறது இல்லைங்க. இங்கே யாரும் இருக்கிறது இல்லை. நைட் நேரத்தில் யாரும் வர்றதில்லை. நைட்டில் யாரும் வர்றதில்லைங்க. ஏய் கருப்பி உங்களுதா? ஏய் யாருக்கு இல்லை. விடுங்க, அது என்ன பண்ண போது விடுங்க. ஆட்டை தூக்கம். ஓ அப்படியா? போய் தூக்கி பயக்காதுங்க. போய் போட்டு பயக்க மாட்டாங்க. ஆட்டை கடை பிடிச்சிச்சுன்னா அப்புறம் கூடும். என்ன ஜாக்கு, நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம் தான், இங்கே வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. லைவ் ஆக்சிடென்ட் அடிச்சு போட்டாங்க, தூக்கிட்டாங்கன்றாங்க. ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தானே தாத்தா? அவங்க ஃபேமிலியிலே அப்போ வந்து கரும்பு நட்டுருந்தாரு. கரும்பு நட்டு தண்ணி பாய வச்சிருந்தாரு. பிள்ளைக்காரன் வண்டி ஓட்டி போய் வந்தார். இப்படி டிராக்டர் வர்ற காட்டியும் இந்த பொண்ணு தண்ணி குடிச்சிட்டு இப்படி போச்சு பாரு, பாட்டில் அடிச்சுட்டு தூக்கிட்டார். இன்னொன்றும் கிடையாது. அதோட ஊருக்காரெல்லாம் விடுற காட்டியா எடுத்துன்னு விட்டார் காடி.
அப்புறமா தான் அந்த ஊருக்காரங்களாம் சேர்ந்து இந்த ஓட்டை இடிச்சு அந்த கதுக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு மொத்தம் அடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து போட்டாங்க பாரு, அதுலேருந்து தொடர்ந்து சரக்கு அடிக்கிறவங்க வந்து உட்காந்து உள்ள அடிச்சுன்னு அமக்கலம் பண்ணி. அதான் வரப்போ கேட்டுன்னு வந்தோம். இந்த குளத்துக்கிட்டாரு அறந்து போயிட்டாங்க, நைட்டில் சவுண்ட்லாம் வருது, அது மாதிரி சொல்லியிருந்தோம். அதான் பயமா இருந்துச்சு எங்களுக்கு. அந்தாண்ட அப்படியா? அந்த ரோட்டுக்காக தான் அந்த மூலையை அந்த வீடு கட்டிக்கிறாங்க பாரு, அதுக்கு நேரம் அந்த பக்கம் தான். ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த வீட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சின்ன ஒரு வீடு தான், சும்மா உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டலாம் தான் வந்திருக்கோம். பகல் நேரத்தில் இங்கே அமானுஷம் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. இப்போதைக்கு இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களாமா, குடிக்கிறது தான் யூஸ் பண்ணிருக்காங்களாமா. இது பல வருஷமாக பூட்டி இருந்துச்சான். அதுக்கப்புறம் இங்கே இருக்க சில பேர்லாம் வந்து கதவெல்லாம் உடச்சி உள்ளே வந்து அக்சஸ் பண்ணி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதா சொல்கிறாங்க. நீங்கள் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம். வரப்ப கட்டியே கட்டி மாதிரி ப்ரோ புத்து இருக்கு ப்ரோ உள்ள. கரையாம் யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? ஆடுதான் சிக்னல் கொடுக்குது. ஆமா. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்க? இது மார்க் மாதிரி வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவோம், நைட்டில் வந்தாலே இந்த ஆண்டோட தான் இருக்கும், கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். ஆமாம், ஆடு கட்டி விட்டுருந்தோம். பேனிக் ஆயிடாதீங்க. ஆமா, ஈவினிங் டைம் தான் அது. சுற்றி வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஐ மீன் நார்மலான ஆக்டிவிட்டிஸ், ஆட்டுக்குட்டி, நாய்கள், அப்புறம் சுற்றி கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் கூட இருக்காங்க இங்கே. அதனால நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை, ஜாலியாக வச்சுருக்கோம். தாத்தா கத்துறாரு, அவன் கத்தாதே ரொம்ப அமானுஷமா இருக்கு. அவரோட பாடி லாங்குவேஜே பார்த்தீங்களா? யூனிக்கா இருக்கு. ஆமா, ஒரு வழக்கம் போல இதே வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒரு வெளியே போகுது, உள்ள கொஞ்சம் பெருசாக தான். ஆமா, வெளியே பார்த்து சின்ன வீடு மாதிரி இருந்துச்சு. மோசம் ப்ரோ. என்ன தெரிகிறது? உன்னையும் ராகுலையும் இந்த இடத்துக்கு நான் அனுப்பலான்னு இருக்கேன். எப்பயாச்சும் நீங்க உங்க காம்பினேஷன்ல வந்து வீடியோ எடுங்க. பயங்கரமா இருக்கும். பார்த்து ப்ரோ. நைட்டில் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆமா கண்டிப்பா. இது மேலே இது என்னது? தேன்மூடு, தேடி கூட்டு கொலைய கூடு. அது மட்டும் கலந்ததுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. ஆல்ரெடி படம் விற்கிற மாதிரி ஆகிடும். ஏற்கனவே ராஸ்தா போயிட்டு வந்து முடிஞ்சா புளிக்க இருக்குது. இது எப்போ வினிஞ்சு வீடாம் ப்ரோ, இங்கே பாருங்க. ஆமா ரொம்ப பழசாயிட்டு இருக்கு. ஆமா, அவங்க சொந்தக்காரி அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாருல, அவங்களே அடிச்சுட்டு நிக்காம போயிட்டாங்க. அந்த கோவத்துல வந்து ஸ்டோரி எல்லாம் எந்த குளத்துக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கும்? எங்க குளம் இருக்கே, அந்த குளத்தை சொல்ல சொன்னாங்க. ஆனா இவர் இல்லைன்றாரு, ஒருத்தர் ஆமான்றாங்க. என்ன கதை தெரியல. மச்சான் படியா பாரு, ரஜினி மாதிரி உள்ள கை விட்டு ஏதாச்சும் போடா. பாம்பு தான் போகுது, பாம்பு கார்த்தியை வச்சுதான் டெஸ்ட் பண்றதுலாம். கார்த்தி வா மச்சான். கார்த்தி இப்போ கைஸ் உங்களுக்காக கார்த்தி இதுக்குள்ள கையை விட்டு பாம்பே எடுக்க போறாரு. கை தட்டுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன முத்த கொடுத்தா பாதி வர மாதிரி இருக்குது. குளத்தை சுத்தி பார்ப்போம் மச்சான். கண்டென்ட் ப்ரோ, அந்த மரமே பார்க்கவே பயங்கரமா இருக்கு பாருங்க. அங்க மரம் காட்டுமா? தாத்தா திருப்பி ஐயோ, நல்லா ஜானி மாதிரி இருக்காரு. ஜானி தாத்தா அதான் எது கட்டி வச்சுக்கிறாங்க? மாடு கட்டிட்டு போட்டா அந்த உறுப்பு இருக்குது பத்தியா, அது கொண்டு வந்து ஆலா மரத்துலன்னு பால் மரத்துலன்னு கட்டி வச்சுக்கிறாங்க. பால் உண்டா? தண்ணி இருக்குதா உள்ள? தண்ணி இருக்குதா? தண்ணி இருக்குது இல்ல? யாரோ யாரும் கிடையாது. நான் கூட என்னடா ரொம்ப நேரமா சலங்க சத்தம் கேட்டுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஆடுதானா?
ப்ரோ குளம் பயங்கரமா இருக்கு. குளம் பயங்கரமா இருக்கு. ஸ்விம்மிங் ஒன்று போடு மச்சான். போடா இல்ல ப்ரோ கீழே போகாதீங்க, கால் மாட்டிக்கும் ப்ரோ. தாமரை இது மச்சான் கால் மாட்டிக்கும் ப்ரோ. வேறு ஐயோ ப்ரோ, ஏன் ப்ரோ இந்த தண்ணி இருக்குது, தாமரை பூ. அது இந்த நேரத்துல ஒரு சாங் எனக்கு ஞாபகம் வருது. தாமரை பூவுக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை பாட்டுடா ப்ரோ. தாமரை மலருமா மலராத கைஸ்? இங்க தாமரை வாய்ப்பு இல்ல ராஜா. இங்க வந்து எல்லாம் முட்டை தான் இருக்குது பாரு. இவ்வளோ இதுல ஒரு இலை முட்டை தான், மலர்ல எதுவுமே. ப்ரோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சயின்ஸ் ஒண்ணு, தாமரை இலை மேல வந்து தண்ணி நிக்காது. கைஸ் கார்த்தி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு தாமரை பூவை ரெடி பண்ணிட்டு இருக்கான். நீ தருவ மச்சான், இது முட்டுடா. முட்டு ஒன்று மலர்ந்திட ரசித்தேன், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா? யா 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 யார் சொல்வதோ யார் சொல்வதோ பதில், யார் சொல்வதோ சொல்வதோ. கைஸ் அழகா இருக்கா? ஒரு ஆபத்தான இடத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு அழகான பூ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. இங்க வேணா தாமரை மலரலாம், ஆனா நம்ம ஊர்ல மலரவே மலராது. நம்ம இந்த காதல வச்சு பார்க்கலாம். ஏய் கியூட்டா இருக்கு மச்சி. வாவ், அந்த ஸ்மைலுக்கும் அந்த பூக்கும் அல்லுது. गाइस உங்களுக்காக ஆகாஷ் ப்ரோ ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி காட்ட போறாரு. பாருங்க. அஜித் சார் படம் கேட்டிருப்பீங்களா? தாமரை இலை மேல் நீர் போல் நீ ஒட்டாமல் பாபா பாபா சினிமா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணி ஊத்துனா ஒட்டாத கைஸ். அப்ப மழை பெய்ய போயிட்டு ட்ரெஸ்ஸா தச்சு போட்டுனா நமக்கு ஒன்றும் ஆகாது. ஆமாண்டா, சுத்தமா ஒட்டாது ப்ரோ. மெர்க்குரி மாதிரி. ஆமாண்டா. ஊத்து பாருங்க. இருக்கு, ஸ்லோ மோஷன் போடுறோம். பாத்தீங்களா என்னென்னலாம் பண்றானுங்க? ஒரு பேய் வீடு பக்கத்து லொகேஷன்ல என்னென்னலாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணுறானுங்க. ஆனா ஜாலியா இருக்கு கைஸ். தாமரை இலைக்கால வந்து ஒரு பயமும் சைஸ் இருக்கு கைஸ். சற்று நேரம் நாங்கள் குழந்தையாவே மாறிட்டோம். இவ்வளோ நேரம் அந்த குளத்துல இருந்த தாமரை இலைகளை வச்சு நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து இன்னொரு வீடும் இருக்குது. முடிஞ்சால் நான் அதையும் கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஆனால் இது எல்லாமே வந்து ரோட் டச்சில் தான் இருக்குது. அந்த தாத்தாவுமே சொன்னார், நைட்டில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்கும். 12 மணி வரைக்கும் ரோட்டில் அப்படி இப்படி சொங்கி அப்படின்னு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நைட்டில் பிரச்சனை வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல நைட்டில் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் அக்கம் பக்கம் யாராச்சும் இருந்தால் சொல்லிட்டு வந்து எடுங்க, அப்போ தான் உங்களால் எடுக்க முடியுன்ற மாதிரி சொன்னார். எனக்கு தெரில நைட்டில் இந்த இடத்துல வந்து வீடியோ பண்ணுவோமா இல்லையான்லாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நைட்டில் எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒர்த்து இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆகாஷையும் ராகுலையும், அப்படி இல்லைன்னா ராகுலையும் ஜெகனையும் இந்த இடத்துல அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணுவோம். எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நைட்டில் வர ட்ரை பண்ணுறேன். முன்னே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஹாண்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு எதுவும் இல்லையாமா. பட் எனிவே இந்த இடத்துல வந்தது வந்து செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. காலையிலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். காலையில் போயிட்டு ஒரு காட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த பாம்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டேவாக போயிருச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி டே. காலையிலேருந்து அப்படியே ஜாலியாக காரில் சுற்றுறது, இறங்குறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, காட்டுக்குள்ளே போகிறது, ஹாண்டட் வீட்டுக்குள்ளே போகிறது, இப்படியே போயிருச்சு இன்றைக்கி டே ஃபுல்லாக. பட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபுல்லாலாம் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல தான் சரி சும்மா ஒரு vlog மாதிரி எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். ஒரு சின்ன வீடியோவாக தான் இது இருக்கும். கரெக்டாக சன்செட் ஆகுது. நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். எவனோ ஒருத்தன் அங்கிருந்து நம்மளை பார்க்குறோம். இப்போ பாருங்க எப்படி பார்க்குறோம். ஜோ குரோ ஜோ. எங்கள் ஊர்லலாம் எல்லா நாய்க்கும் காமனாக ஒரு பேரை வச்சு இப்படி தான் கூப்பிடுவாங்க கைஸ். குரோஜோ. பேஸ்ட் வந்துடும் மச்சான் வாழ்கிட்ட. மெசேஜ் வந்துச்சு. அப்படியா? ஹாய் ஹாய் கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த வேலை அப்படியே ஸ்பாட் பண்ணிட்டு அப்படியே ஹாய் சொல்லிட்டு போகிறாரு. ஹாய் ப்ரோ, ஒரு வேளை வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. கைஸ் அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நல்லா இருக்குல்ல? டேய் நல்ல கட்டின வீட்டை விட்டு போயிட்டு இருக்காங்களேடா பூசி வச்சு. உள்ள மாடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க போல. அவ்வளோதான், மேலே ஒரு ரூம், அவ்வளோதான். டைனி ஹவுஸ் சூப்பராக இருக்குல்ல? நல்ல ஒரு அழகான நேச்சரில் ஒரு அழகான வீடு. ஆமாம், ஆனால் இது இப்போ கூட அழகாக பெயிண்ட் அடித்து யூஸே பண்ணலாம். அந்தளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக.
அவ்வளோதான், ரொம்ப சின்ன வீடு. இல்லை பக்கத்தில் கட்டலான்னு நினச்சிருக்காங்க போல ப்ரோ. இங்கே பாருங்கள், பில்லர்லாம் போட்டிருக்காங்க, அப்படியே விட்டுருக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ, இல்லை. ஆனால் அழகாக இருக்குல்ல, ஹாண்டட் ஃபீலிங் தாண்டி ஒரு அழகான ஃபீல் தான் இருக்குது கைஸ் இந்த இடத்துல இருக்கிறது. அமைதியாக கிராமமாக இருக்குல்ல. ஆமாம், செம அழகாக இருக்குது கிராமம். கைஸ் இந்த வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை, உள்ள திங்ஸ்லாம் எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம்.